ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இப்போது இங்கித மாலையில 93வது பாடலுக்கான அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போறோம். இங்கித மாலை ராமலிங்க சுவாமிகள் திருவள்ளுவர் பிரகாச வரலாறு அருளியது. தலைவன் தலைவி உரையாடல் நிகழ்வது போல இருக்கிற ஒரு விஷயம். இது ரியலாவே சுவாமிகள் ராமலிங்க சுவாமிகளுக்கு நடந்துச்சு அப்படின்றது மாதிரி எடுத்துக்கிறத விட கேள்விகளும் பதில்களுமா இந்த பாடல் அமைஞ்சு கிடைக்கக்கூடிய பதில் தோழியாகிய மனசுக்கு தெளிவு கொடுப்பதற்காக அந்த மனசை பக்குவப்படுத்தி புற விஷயத்திலேயே நாட்டம் செலுத்தி அதிலேயே இன்ப துன்பத்தை துய்த்து ஆன்மாக்கள் ஏமாந்து வீண் போறது இல்லாம அகம் நோக்கி ஆண்டவரை நோக்கி மேல்நிலையில உண்மையை உணரக்கூடிய பக்குவத்தை நம்ம மனசை பக்குவப்படுத்துறதுக்காக இந்த பாடலும் இதில் இந்த கேள்வி பதிலும் இந்த மனசுக்கு ஒரு தெளிவை கொடுத்து மேல்நிலை ஏற்றுவதற்காக தான் இது இருக்கு. மற்றபடி இது சுவாமிகளுக்கு இந்த மாதிரி நடந்துச்சா நடக்கலையா, இந்த மாதிரிலாம் ஆண்டவர் வந்தாரா அப்படிங்கறது எல்லாத்தையும் விட, ஏன்னா அப்படி எடுத்துக்கிறது அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயமா இருக்காது. இது நமக்கு தெளிவு கொடுப்பதற்காக தான் இது வந்திருக்கு. ஸோ அந்த பாங்குல தான் இதை இயற்றி இருக்காரு. நம்ம அப்படிதான் இதை அணுகிக்கணும். ஏன்னா ராமலிங்க சுவாமிகள் கருவிலேயே திருவோடு வந்தவர். அதனால அவருக்கு இந்த மாதிரி நடந்து இந்த மாதிரி நடந்துச்சுன்றதை எடுத்துக்கிறத விட கருவிலே திருவோடு தானும் உத்தேக சித்தி அனுபவத்தை ஏற்று ஐந்தொழிலாலே உலக காரியப்பாடுகளையும் ஏற்றி தானே ஆண்டவரே இவராய் விளங்க திருவள்ளுவர் பிரகாச வள்ளலாராய் இருந்து 6வது தொழிலாக மரணமில்லா பெருவாழ்வு தருகின்ற தொழிலை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க தயா பிரகாசர் சுவாமி சரணானந்தர் அவர்கள். அவருக்கு திருவள்ளுவர் பிரகாச வள்ளல் பெருமான் தன்னுடைய முத்தேக சித்தியினுடைய உண்மையினை உணர்த்தி அனுபவத்திலே வாழ வகை செய்துவிட்டு அந்த அனுபவத்திலிருந்து தான் இதையெல்லாம் சொல்றாங்க. இந்த விளக்கத்தை நம்ம கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து நம்ம இதை பார்ப்போம் வாங்க. பேசும் கமல பெண் புகழும் பெண்மை உடைய பெண்கள் எல்லாம் கூசும்படி இப்படி ஒற்றி கோவே வந்தது என்னென்றேன் மாசுந்தரி நீ இப்படிக்கு மயங்கும்படிக்கு மாதர் உனை ஏசும்படிக்கு என்கின்றார் இதுதான் சேடி என்னேடி. பேசும் கமல பெண் புகழும் பெண்மை உடைய பெண்கள் எல்லாம் கூசும்படி இப்படி ஒற்றிக்கோவே வந்தது என்னென்றேன் மாசுந்தரி நீ இப்படி மயங்கும்படிக்கு மாதர் உனை ஏசும்படிக்கு என்கின்றார் இதுதான் சேடி என்னேடி. இந்நில உலகில் உள்ள பெண்கள் அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு எனும் 4 குணத்தில் சிறந்தவர்கள் என்று சரஸ்வதியும் லக்குமியும் புகழ்கின்றார்களாம். மற்ற இடங்களில் உள்ள பெண்களுக்கு இப்பெண்மை குணம் இல்லை என்று கருதச் செய்கின்றது. ஸோ இந்த நில உலகத்துலதான் பெண்கள் அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு. அச்சம்னா எந்த ஒரு தவறான விஷயத்தையும் நம்ம செஞ்சிடக்கூடாதுன்னு, நாணம்னா ஒரு வெக்கப்படுறதோ, இல்ல மடம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரி இருக்கிறது. பயிர்ப்புன்றது பயிர்ப்புன்றது அந்த ஒரு எந்த ஒரு தீங்கான செயல்களுக்கும் அஞ்சி நடுங்கி அருவருக்கு ஒதுங்கி நிக்கிறது. ஸோ இதுதான் இந்த 4 குணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 4 குணம் இந்நில உலகில் இருக்கிற பெண்களுக்கு உண்டு. இது எல்லாமே நல்ல ஒரு எடுத்துக்காட்டுடன் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிறப்பை சரஸ்வதியும் லக்குமியும் புகழ்கின்றார்களாம். மற்ற இடங்களில் உள்ள பெண்களுக்கு இப்பெண்மை குணம் இல்லை என்று கருதச் செய்கின்றது. தேவலோக மாதர்கள் இச்சை இன்பத்திலே மூழ்கி கிடப்பர். ஆதலின் நம் பெண்மை குணம் அவர்களிடம் காண முடியாது. இதுபோல நரகவாசிகளாகிய பெண்ணினத்தார் மிகுதியான தொல்லை சூழ் துன்பத்திலே கிடப்பதனால் அவர்களாலும் பெண்மை குணம் காண முடியாதாம். ஸோ இது ரெண்டுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் போலாரிட்டியில இருக்காங்க. அதனால அவங்களால இந்நில உலகில நல்ல கேரக்டர்ஸோட இருக்கிற பெண்களோட குணம் கிடைக்கலன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ஆகவே இம்மண்ணுலகில் தான்
கற்புடை மாதரை காணலாகும் என்பது முன்னோர் கருத்து. இவ்வளவு கற்பொழுக்கம் விளங்கும் இந்நாட்டிலே அருள் மிக விளங்கும் திருவொற்றியூலே நம் பிச்சை பெருமான் பெண்கள் எல்லாம் கூசும்படிக்கு தலைவின் வாயிற்படிக்கு பிறந்த மேனியோட வந்து நிற்கின்றாராம். ஆன்ம தலைவின் அகக்காட்சி என்பதை மறந்திடல் வேண்டாம். அப்படி அகத்திலே திரையற்ற காட்சியை கண்டுவிட்டால் பின்னர் உலகரு நிகழ்ச்சிக்கும் புகழ்ச்சிக்கும் செவிசைப்பாளா, மனம் வருந்துவாளா இவ் ஆன்ம தலைவி. ஸோ ஆண்டவர் வந்து அகத்துல வந்துட்டு தன்னுடைய முழு உண்மையும் எந்தவித மறைப்பும் இன்றி ஆன்ம தலைவிக்கு அகக்காட்சி கிடைச்சிடுது. அப்படி கிடைச்சிட்டா ஆண்டவர் உண்மையே நம்ம கண்டுகிட்டோம்னா அவருடைய பெருமையும் அவருடைய உண்மையான பேரையும் அந்த ஒரு உண்மையான இன்பத்தையும் நமக்கு தொட்டு காட்டும் போது நாம் வந்துட்டு உலகர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்துட்டு புறத்துல நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் பெருசா நம்ம இது பண்ணிக்க மாட்டோம், வருத்தப்பட மாட்டோம். சச்சிதானந்தமே நம்மளுடைய குறிக்கோளா கொள்ளுவோம். வள்ளல் பெருமான உடனடியில சொல்லுவாங்க, ஆண்டவரை என்னன்னு தெரியாதனாலதான் இவன் நம்மள ஆண்டவர் கடவுளும் சொல்லி சுத்தி வர்றாங்க, இவர்களுக்கு அது தெரியணும். மேலும் வந்துட்டு ஒரு பதார்த்தத்தை உள்ளபடி கண்டு கொண்டாதான் அதன் மேல நமக்கு இச்சை செல்லும். அப்படிங்கிற மாதிரி கடவுளே வந்துட்டு நமக்கு அவருடைய பெருமையை உணர்த்தும் போது உண்மையான காட்சியினை நமக்கு நம்முடைய அகத்துல வழங்கும் போது அப்போதான் அகப்பக்குவத்தில் உண்மையாலுமே அவருடைய அருளையே வேண்டி சச்சிதானந்தமே குறிக்கோளா நின்று வாழ்வதற்கு ஏற்றவான செயல்களையும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி அதை பெரும் பொருட்டு தான் ஆன்ம தலைவிக்கு அகக்காட்சி இதுன்றதை நம்ம மறந்துட வேண்டாம்னு சொல்றாங்க. இவ்வுலக மயக்கில் உள்ள பெண்கள் இவ்வொற்றியார் உண்மை தோற்றத்தை காண மறுத்து கூசி சென்று விடுவார்களாம். ஸோ பெண்கள்லாம் இந்த இடத்துல நம்ம இடத்துலனா ஆன்மாக்கள்னு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாருமே வந்துட்டு இந்த ஆன்மாக்கள்லாம் நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய ஒற்றியாரை நம்ம மதிச்சு அவருடைய அகக்காட்சி பெற்றுக்கணும்னு நினைக்காம அவர்கிட்ட நம்ம தூரமா போயிடுறோம். புற உலகத்திலேயே நம்முடைய புலனிச்சையோட இருக்கி திகம்பர காட்சி மயக்கத்தையும் வெறுப்பையும் அதிகப்படுத்தும், அலட்சியமாக விலகி செல்ல செய்யும். நமக்கு வந்துட்டு அந்த காட்சியெல்லாம் நான் புற உலகத்துல ஆழ்ந்திருக்கணும், இதெல்லாம் எதுக்கு இது தேவையில்லாமன்னு சொல்லி அவங்க தூரமா தான் போவாங்க. ஆனா அகநாட்டமும் அருளில் தீவிரப்பட்டும் கொண்டாருக்கு உலக நடையில் வெறுப்பும் உலகரின் நிகழ்ச்சிக்கும் வசவு மொழிக்கும் அலட்சியமாய் காது கொடுக்காது தன் வழியே செல்ல துணிவும் உண்டாக்கும் இக்காட்சி. ஸோ அவங்களுக்கு தான் அது வந்துட்டு அருவருப்பா இருக்குமே தவிர நம்ம அகநாட்டத்திலையும் அருளில் தீவிரப்பற்றும் கொண்டாருக்கு. பிறருடைய உலகத்தினுடைய அதிலேயே பெருசு நினைக்கக்கூடிய உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் பெருசா லட்சியம் பண்ணாம ஈஸியா கடந்து போயிடுவாங்க, காதே கொடுக்க மாட்டாங்க. இம்மாதிரி காட்சி அங்க அந்த காரணம் என்ன என்று தலைவி கேட்கிறாள். இவள் தனது புற உடல் பற்றையும் புலன் அவாவையும் மறுத்து அகவிசாரத்தில் துடித்து கொண்டிருப்பவள். அதாவது புற உலகத்திலேயே வந்துட்டு இது இன்பம் இது துன்பம்ன்றது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இந்த உடலாதான் இருக்கேன், நான் இந்த இடத்துல பிறந்தேன், இந்த இடத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு இது கிடைச்சிச்சு, இது கிடைக்கல, இவங்க இதை பண்ணிட்டாங்க, இவங்க இதை பண்ணல, நான் எதிர்பார்த்தேன், இது எனக்கு நடக்கல, கடவுள் இதை கொடுக்கலன்னு சொல்லி இந்த புற உடல் பற்றியும் இந்த புலனாவா சார்ந்த விஷயத்தையும் எல்லாத்தையும் தூக்கி இதெல்லாத்தையும் ஒரு பொருட்டாவே இல்லாம அகவிசாரத்துல ஆண்டவருடைய பெருமை என்னன்னு விசாரித்துட்டே இருக்கிற பக்குவம், மிகவும் அதிதீவிர பக்குவத்தில் இருப்பவள் இவள் அப்படின்னு சொல்லி இதை எடுத்துக்கலாம். ஆகையால் தான் நீ வந்துட்டு உட்கூடி மாசுந்தரி நீ இப்படி மயங்கும் படிக்கும் மாதர் உன்னை ஏசும் படிக்கும் வந்து இங்கித காட்சி தந்து நிற்கிறதாக சொல்கின்றார். அகமறியா புறமாதர் உலக அழகிகள் இந்த அகம்நிலை கண்ட மாசுந்தரியை நிலைத்த அழகியை அவளது தோற்றமும் செயலும் கண்டு தூற்றுவார்களாம். இப்படியெல்லாம் செய்து தலைவியை தன் நிலைக்கு கூட்டிக் கொள்ளவே இந்த உபாயம் என்பதை இங்கிதத்தால் குறிக்கின்றார் இச்செயல் மூலம். சுத்த சன்மார்க்க காலம் இது. இத்தருணம் பழமையில் புதைந்து கிடக்கும் புதுமை பொருளை அருளால் கண்டு ஏற்று நலம் பெற வேண்டுவதே நமது கடமையாகும். ஸோ பழமையில் இருக்கிற விஷயத்தெல்லாம் வெறுக்கிறது இல்லை, அதுல அன்றைய நாளுக்கு என்ன விளக்கம் நமக்கு வர வேண்டி இருக்கோ தெரிஞ்சு கொண்டிருக்கோ அதை கொண்டு நம் மேல்நிலைக்கு ஏறி போய்கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே உண்மையை உரிய முறையில் கண்டு உயர் இன்பம் நலம் பெறுவோமாக. சுத்த சத்விசாரத்தாலே திரையற்ற அருட்பெருஞ்சோதியை கண்டு நிற்கும் அருட்பிரகாசர் இந்த ஆன்ம தலைவியாம். ஸோ இந்த ஆண்டரோட உண்மையான திரையற்ற காட்சியை வந்துட்டு
கண்டது யார் அந்த ஆன்மனா? அருள் பிரகாச வள்ளலார் தான். இவரது தீவிரப்பற்று எவ்வுலக எத்தேவரையும் மாந்தரையும் சிறிது மதிக்கச் செய்யவில்லை. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அவர் சச்சிதானந்தம் ஒன்றே குறிக்கோளாய் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவருடைய அருளை பெற்று அவரோடு பிரிவற்று என்றென்றும் வாழ வேண்டும், என்றென்றும் அவரோட பிரிவற்று இருக்கின்ற அந்த ஒரு பேரை தான் ஆண்டவரின் மூலமா வள்ளல் பெருமான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அதையே தன்னுடைய குறிக்கோளாய் இருந்தவர். அதை பெறுவதற்கு ஜீவகாருண்யமே மார்க்கம் என்று முழங்கி தானும் அவ்வழியிலேயே ஜீவகாருண்யமே உயிராய் நின்றவர். அப்படி இருந்துதான் ஆண்டவருடைய அருளை பெற்றுக் கொண்டார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவர் கருவிலே திருவோடு வந்து எப்போதும் அதிதீவிர விசாரத்திலேயே தான் இருந்தார். அவர் எவரது ஏச்சுக்கும் பேச்சுக்கும் சலனம் அடையவில்லை. தன்போல் இவரையும் ஆக்கிடவே இப்படி காட்சியை தந்தாராம் இந்த ஆன்ம ஒற்றி திகம்பர ஜோதிபதி. இக்காட்சியின் பயன்தான் இவரும் முடிவில் அருட்பிரகாச வடிவோடு விளங்கும் நிலையை அடைந்துள்ளார். இந்த அருட்பிரகாச வடிவம்தான் இதற்கு முன் யாரும் அடையாத அருட்பெருஞ்சோதி கடவுளுக்கே உரித்தாய் விளங்கின திரிதேக சித்தி பேரு உருவமாகும். இது முன்னோர் லட்சியமாய்க் கொண்ட பரிநிர்வாண நிலைக்கு மேற்பட்ட தெரிநிர்வாண பேர் ஆகும். இதிலிருந்து கொண்டுதான் எவரையும் தன் நிலைக்கு ஏற்றும் அருட்செயலை அகமிருந்து புரிந்து கொண்டுள்ளார். அடுத்து வரும் காலம் இவ்வுண்மையெல்லாம் கண்டு கொள்ளும் ஞானம். இந்த உலகமெல்லாம் இந்த உண்மையை கண்டு கொள்ளும்னு சொல்றாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த காட்சியை வழங்கி முத்தேக சக்தியை பெரும்பொருள், முத்தேக சக்தியை ஆண்டவர் வந்துட்டு திருவள்ளுவர் வள்ளல் பெருமான் கொடுத்திருக்காங்க. வள்ளல் பெருமான் பெற்ற முத்தேக சித்தி என்பது ஆன்மாவை கடவுளே அந்த ஆன்மாவிலே தங்கி நடம் புரிகின்றார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஜோதி நடராஜபதி. அத நம்ம கண்டு கொண்டு அதை அடைந்து விட்டால் போதும் என்பதுதான் முன்னோருடைய லட்சியமாய் இருந்தது. ஆனால் அதை அடைவது மட்டும் இல்லை, அதை அடைந்து தேகத்தையும் புறச் செயல்களையும் செயல்பாடையும் இழக்காம எப்படி ஆண்டவர் வந்துட்டு என்றென்றும் செயலோடு விளங்கி கொண்டே இருக்கிறாரோ, தன்னுடைய அருட் செயலாலே அண்டமெல்லாம் தன்னுடைய அருளை பரப்பி அருளாட்சி நடத்தி வருகின்றாரோ, அந்த செயலோடு விளங்கும் பொருட்டு முத்தேக சித்தியை பெற்றுக்கொண்டவர் திருவரகாச வள்ளல் பெருமான். அவருடைய நிலை வந்துட்டு முன்னோர் லட்சியமாய் கொண்ட பரிநிர்வாண நிலைக்கு மேற்பட்ட திரி நிர்வாண பேராகும். திரினா இந்த முத்தேக சித்தியை தான் சொல்றாங்க. இந்த முத்தேக சித்தி வந்துட்டு முன்னோர் லட்சியமாய் கொண்டதற்கும் மேலான கம்பேர் இல்லாம அவ்வளவு மேன்மை பொருந்தியது. ஏன்னா ஆண்டவருக்கே உரித்தான என்றென்றும் விளங்கக்கூடிய சச்சிதானந்த இன்பம் வந்துட்டு எதனோட ஒப்பிட முடியும்? எதனோடையும் ஒப்பிடவே முடியாது. அதனாலதான் சுவாமிகள் இந்த மாதிரி சொல்றாங்க, இது முன்னோர் லட்சியமாய் கொண்ட பரிநிர்வாண நிலைக்கும் மேற்பட்டதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஆண்டவரை நாம் உண்மையாக அறிந்து கொண்டோமானால், நம் அகக்காட்சியை கண்டு விட்டோமானால், நம் இப்போது வந்துட்டு புற விஷயங்களிலே நமக்கு அதிகமான இன்ப துன்பம், விருப்பு வெறுப்பு இருப்பதெல்லாம் ஒழிந்து போய் தீவிரமான அருட் சத்திசாரத்தை மேற்கொண்டு ஜீவகாரணமே உயிராயும் அப்போதுதான் நம்மளால கொள்ளவே முடியும். நம்ம வந்துட்டு நம்மளோட எனர்ஜி எல்லாம் எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பெரும் பலனையும் நம்மளால அடைய முடியாது. அந்த வழியிலே நம்மளால நடக்க முடியாது. நம்ம அகம் நோக்கி செயல்படுவதற்கும் உண்மையிலேயே அகம் நோக்கி சில காலம் நம்ம முயற்சி பண்ணாலும் அதை வெற்றி கொள்ள செய்வதற்கு ஆண்டவருடைய அருள் வேண்டும். ஆண்டவர் தான் நமக்கு அகக்காட்சியை தரணும். ஆண்டவர் அந்த அகக்காட்சியை நமக்கு அவர் தயவு செய்து நம் பெற்றுக்கொண்டால்தான் உண்மையிலேயே யாருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் செவிசாய்க்காது புற உலக ஆசயத்திலே சற்றும் புற உடல் பற்றியும் புலனாவையும் சற்றும் மதியாது அகவிசாரத்தில் இருக்க முடியும். அந்நிலையில் அப்படி இருந்து இந்த காட்சியை பெற்றுக்கொள்ளணும். இந்த காட்சியை பெற்ற பின்புதான் நமக்கு வந்துட்டு உண்மையாலுமே நம்ம யாருன்றது உணர்ந்து தங்கி
ஜீவதயவு செய்து அவருடைய அருளை பெற்று ஓங்க முடியும் நம்மளால. இந்த பாடலோட கோர் வந்துட்டு இதுதான். நாம் வந்துட்டு ஆண்டவருடைய உண்மையான காட்சியை பெற்றுக்கொண்டோமானால் நமக்கு சலனமே வராது. மனசுல எதற்கும் கவலையே பட மாட்டோம். கவலை என்பது பயம் பூஜ்யமாகணும் அப்படின்னு சுவாமி சொல்லுவாங்க. அந்த லோ லெவல் புல்ஸ் எல்லாம் மொத்தமா உறிஞ்சு போகணும். ஸோ நாம் வந்துட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா சத்திசாரமும் பரோபாபாரமும் இடைவிடாது செஞ்சுக்கிட்டே வரணும். சத்திசாரத்தோட முக்கியத்துவம் எல்லாம் என்னன்னா, சத்திசாரம் செய்ய செய்யதான் மனம் வந்துட்டு தெளிவு நிலைக்கு போகும். தெரிந்த மனசுதான் மேல்நிலையை நோக்கி பயணமாகும். மேல் நோக்கி பயணமாகும் போதுதான் ஜீவகாருண்யத்தை வந்துட்டு இடையறாது மேற்கொள்ளக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கும். விருப்பு வெறுப்போடு இருக்கும்போது சில நாள் செய்வோம், சில நாள் செய்ய மாட்டோம். அது என்னைக்குமே வந்துட்டு நல்வினை தீவினை அந்த ஒரு இதுலயே நம்ம இருந்துருவோம். அவ்வாறு இல்லாமல் அதையெல்லாம் தாண்டி மேல்நிலையிலே நாம் என்றென்றும் திகழ்வதற்கு விசாரம் மிகவும் அவசியம். சத்திசாரம் தொடர்ந்து செய்யணும். நம்ம ஏன் இப்படி இருக்கோம், எதனாலன்னு சொல்லி அந்த விசார செய்வதற்கு நோக்கத்துக்காக தான் சுவாமிகள் நமக்கு இந்த விளக்கத்தை எல்லாம் கொடுத்திருக்காங்க. எல்லோரும் விரைந்து விரைந்து அருட்பிரகாச வல்லாரின் ஆணையை ஏற்று என்றென்றும் வாழக்கூடிய திரிதேக சக்தி நிலை பேரை பெறுவதற்கு உரிய பக்குவத்தையும் எல்லாம் கொடுக்கும்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேண்டிக் கொண்டு இத்தோடு நிறைவு செய்வோம். நன்றி. தயவு.